வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாலிடிஆர்பி 2012 கேட்ட 2 கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 2 கொஸ்டினும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கேட்டிருக்கிறாங்க. முதல்ல அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ரிசல்ட் தேவையோ அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு போல் ரெசிடியோட ரிசல்ட் என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு போல்னா என்னன்னா, இஃப் லிமிட் z tends to a f of z equal to infinity then z equal to a is a pole. அதாவது f of zங்கிற ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் நம்ம 0ன்னு வச்சுட்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் போல்னு சொல்லுவாங்க. அடுத்தது அது சிம்பிள் போலாக இருக்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, அந்த போலோட ஆர்டர் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் போலாக இருக்கும். அதுவே டபுள் போலாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த போலோட ஆர்டர் 2 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டபுள் போல்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெசிடியூ அட் ஏ சிம்பிள் போல். அதாவது சிம்பிள் போலுக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ரெசிடியூ ஆஃப் z equal to a at the function f of z equal to limit z tends to a z minus a into f of z. இது ஃபார்முலா. ஓகேங்களா? இது சிம்பிள் போல் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரெசிடியூ வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதுவே போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெசிடியூ வேல்யூக்கு ரெசிடியூ ஆஃப் z equal to a f of z equal to limit z tends to a 1 by m minus 1 factorial into d of m minus 1 divided by dz of m minus 1 into z minus a power m into f of zங்கிறது ஃபார்முலா. இப்போ இதுவே டபுள் போலுக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை இதை மாதிரி நாம் வச்சுக்கலாம். அதாவது ரெசிடியூ ஆஃப் z equal to a f of z equal to limit z tends to a d by dz of z minus a squared into f of z. இந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவங்க கேட்டுக்கிற அந்த 2 கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாலிடிஆர்பி 2012 செக்ஷன் ஏல கேட்ட கொஸ்டின் இது. The pole and residue of the complex function z plus 1 divided by 1 minus z squared r அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு போல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெசிடியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனில் ஃபஸ்ட் பார்ட்டு போலோட வேலையாக இருக்கும், செகண்ட் பார்ட்டு ரெசிடியூவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு போலோட வேலையை கண்டுபிடிப்போம். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை மேலே f of zன்னு வச்சுக்கலாம். therefore f of z equal to z plus 1 divided by 1 minus z squared. போல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். இப்போ இதில் டினாமினேட்டர் என்னதுன்னா 1 minus z squared equal to 0. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா z equal to 1ங்கிறது இஸ் ஏ டபுள் போல். ஏன் அப்படின்னா ஆர்டரிங் என்ன இருக்குது 2ன்னு இருக்கிறதுனால z equal to 1ங்கிறது டபுள் போலாக இருக்கும். அவங்க கேட்டுருக்கிறது போல் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த போல் நமக்கு டபுள் போலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆப்ஷனில் ஃபஸ்ட் பார்ட்டில் இங்கே 1 இருக்குது, அதே மாதிரி சிலேயே 1 இருக்குது, பியில் -1 இருக்குது, டியில் -1 இருக்குது. இப்போ கண்டிப்பாக பி வரத்துக்கும் டி வரத்துக்கும் சான்சஸ் கிடையாது. ஒன்று ஏ வரலாம், இல்லாட்டி சி வரலாம். இப்போ போல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரெசிடியூ கேட்டுக்கிறாங்க. இப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லியிருக்கோம். டபுள் போலாக இருந்துச்சுன்னா ரெசிடியூ ஆஃப் z ஈக்குவல் டு a f of z equal to limit z tends to a d by dz of z minus a squared into f of z. இதுதான் அது டபுள் போலாக இருந்துச்சுன்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி f of zக்கு பதிலாக z plus 1 divided by 1 minus z square சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் கிடச்சிரும். therefore ரெசிடியூ ஆஃப் z equal to 1 at the function f of z equal to limit z tends to 1 d by dz of z minus 1 squared into f of zங்கிறது z plus 1 divided by 1 minus z squared. இதில் இருக்க z minus 1 ஹோல் ஸ்கொயர்டும் 1 minus z squared கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது, லிமிட் z tends to 1 d by dz of z plus 1. அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை z பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். therefore
லிமிட் இஜெட் டென்ஸ் டு 1 இஜெட்டை இஜெட்டை பொறுத்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 வரைக்கும் 1ங்கிறது கான்ஸ்டன்ட் அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0 கிடைக்கும். தேர்ஃபோர் ஆன்சர் என்னன்னா ரெசிடியூ ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் இஜெட்டுங்கிறது 1. அப்போ போலும் 1 வந்துருச்சு, ரெசிடியூ 1 வந்திருக்கு. அது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா சியில் தான் இருக்குது. ஏல பார்த்தீங்க அப்படின்னா 1 - 1 இருக்குது. அப்போ இது வரதுக்கு சான்சஸ் கிடையாது. இப்போ சி தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்டான. ஆப்ஷன் பியில் இதே மாடலில் கேட்ட கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். பாலிடிஆர்பியில் 2012 கேட்ட கொஸ்டின் தான். இந்த ரெசிடியூஸ் ஆஃப் z ஸ்கொயர் பை z - 1 ஹோல் ஸ்கொயர்டு z + 2 அட் z ஈக்குவல் டு 1 அண்ட் z ஈக்குவல் டு -2 ஆர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போல் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது z ஈக்குவல் டு 1 z ஈக்குவல் டு -2ங்கிறது. ஓகேங்களா? உமால் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை f ஆஃப் zன்னு எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் z ஸ்கொயர்டு டிவைடட் பை z - 1 ஸ்கொயர்டு z + 2. இதில் பார்த்தீங்கன்னா z - 1 ஹோல் ஸ்கொயர்டுனா டினாமினேட்டர் 0ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா z ஈக்குவல் டு 1ங்கிறது டபுள் போலாக இருக்கும், z ஈக்குவல் டு -2ங்கிறது சிம்பிள் போலாக இருக்கும். இப்போ நம்ம டபுள் போல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி போடுற மாதிரி வரும். அதனால் முதல்ல சிம்பிள் போல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் ஆப்ஷன் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். தேர்ஃபோர் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் z ஈக்குவல் டு -2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே என்னது z ஈக்குவல் டு 1ங்கிறது டபுள் போலு, அடுத்தது z ஈக்குவல் டு -2ங்கிறது என்னது சிம்பிள் போல். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணணும் ஆகணும்னா லிமிட்டு z டென்ஸ் டு -2 z + 2 இன்ட்டு f ஆஃப் zன்னு வரும். f ஆஃப் zங்கிறது z ஸ்கொயர்டு கீழே z - 1 ஸ்கொயர்டு z + 2. ஓகேங்களா? இப்போ z + 2 z + 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது அப்படின்னா லிமிட்டு z டென்ஸ் டு -2 z ஸ்கொயர்டு டிவைட் பை z - 1 ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ இஜெட்டுக்கு போல் -2 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா -2 ஸ்கொயர்டு கீழே -2 - 1 ஸ்கொயர்டு. இது சிம்பிளை பண்ணனா 4 -3 ஸ்கொயர்னா 9 வந்துடும். அதாவது ஆன்சர் என்ன வந்துடுதுன்னா ரெசிடியூ ஆஃப் z ஈக்குவல் டு -2க்கு ஆன்சர் என்னன்னா 4/9. ஓகேங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷனில் z ஈக்குவல் டு -2ங்கிறது செகண்ட் பார்ட்டாக இருக்குது. தேர்ஃபோர் ஆப்ஷன்லேயும் செகண்ட் பார்ட்டாக தான் இருக்கணும். இப்போ 4/9ங்கிறது ஆப்ஷனில் செகண்ட் பார்ட்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல மட்டும்தான் இருக்குது. பியில் 2/9 இருக்குது, அப்போ இது வரதுக்கு சான்ஸ் கிடையாது. சியில் 2/9 இருக்குது, இது வரதுக்கு சான்ஸ் கிடையாது. டியில் -4/9 இருக்குது, இது வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ கரெக்டான ஆன்சராக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது z ஈக்குவல் டு 1க்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். z ஈக்குவல் டு 1ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் டபுள் போல்னு சொல்லியிருக்கிறோம். தேர்ஃபோர் ரெசிடியூ ஆஃப் z ஈக்குவல் டு 1 அட் ஃபங்க்ஷன் f ஆஃப் z ஈக்குவல் டு இது டபுள் போல்னு சொன்னதுனால அதனுடைய ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்னதுன்னா லிமிட் z டென்ஸ் டு 1 d/dz ஆஃப் z - 1 ஸ்கொயர்டு இன்ட்டு f ஆஃப் z. f ஆஃப் zங்கிறது என்னதுங்க z ஸ்கொயர்டு z - 1 ஸ்கொயர்டு இன்ட்டு z + 2. ஓகேங்களா? இப்போ இதில் இருக்க z - 1 ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது அப்படின்னா லிமிட்டு z டென்ஸ் டு 1 d/dz ஆஃப் z ஸ்கொயர் டிவைட் பை z + 2 இருக்குது. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே z இருக்கிறதுனால இதை u/v ஃபார்முலா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். தேர்ஃபோர் லிமிட்டு z டென்ஸ் டு 1 z + 2 ஸ்கொயர்டு z + 2 z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் 2z வரும் மைனஸு z ஸ்கொயர்டு z + 2 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 + 0ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறமேட்டு z பதிலாக 1ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணாங்க அப்படின்னா 1 + 2ன்னு வரும். இன்ட்டு 2 × 1 2ன்னு கிடச்சிரும். மைனஸு 1 ஸ்கொயர்னா 1 இன்ட்டு 1 டிவைட் பை 1 + 2 ஸ்கொயர்டு. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 3 × 2னா 6ன்னு கிடச்சிரும். -1 டிவைட் பை 3 ஸ்கொயர்னா 9 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 5/9. அப்போ ரெசிடியூ ஆஃப் z ஈக்குவல் டு 1க்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 5/9 கிடைக்கிறது. இப்போ 5/9ங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச
ஆன்சர் கரெக்டு தான். அப்போ ஏங்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சராக இருக்கும். தேர்ஃபோர் ஏ இஸ் கரெக்டாக. புரியுதுங்களா? தேங்க்யூ.